கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது. நீங்கள் திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டு ஐயோ என்னடா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பண்ணக்கூடாது. புரிதல் இருக்கணும். அதே சமயத்தில் எல்லா விஷயங்களும் இட்ஸ் த நெக்ஸ்ட் பிக் ஸ்டெப் இன் யுவர் லைஃப், நாட் ஜஸ்ட் ஃபார் 1 year, ஃபார் லைஃப் லாங். அது நல்லது கெட்டது எல்லாமே ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு கம்பெனியன் இருக்கணும், புரிஞ்சிக்கணும். அதே சமயத்தில் ஒரு நடிகனா ஒரு ஆக்டருக்கு வந்து எப்போவுமே ஒரு டிசபிலிட்டின்னு தான் சொல்லுவேன். ஒரு ஆக்டரோட வாழ்க்கை டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு விஷயம். எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சு கண்டிப்பாக கடவுள் வந்து அந்த ஒரு விஷயம் எனக்காக எழுதப்பட்டது இருக்குன்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ விஷால் டு விஷாலே கேட்டுக்கணும்னா என்ன கேட்பீங்க? ஏன்டா பாய்ஸ் ஸ்கூலில் படிக்கிற கோ எஜுகேஷன் ஸ்கூலில் பண்ணுறான்னு எல்லாம் திரும்பி பார்த்தா பாய்ஸாக தான் இருக்காங்க. போடா போய் கோ எஜுகேஷன் ஸ்கூலில். ஏன்னா எனக்கு காலேஜில் வந்து விஸ்காம் படிக்கும்போது என் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வந்து கோ எஜுகேஷன். மொத்த காலேஜ் வந்து பாய்ஸு. ஸோ நான் காலேஜ் நான் ஃபஸ்ட்டு டே போகிறதுக்கு முன்னாடியே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து மச்சி எனக்கு அந்த பொண்ணோட இன்ட்ரடக்ஷன் வேணும், எனக்கு அந்த பொண்ணோட இன்ட்ரடக்ஷன் வேணும், அந்த பொண்ணோட இன்ட்ரடக்ஷன் வேணும்னு சொல்லிட்டாங்க. கிளாஸுக்கு போகிற மொதல் நாள் இன்ட்ரடக்ஷனு எல்லோரும் அவங்கவுங்க கிளாஸ்மேட்ஸ் பேரை சொல்லுங்கள் ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க. நீ ஃபாதர் ராஜநாயகம் அவரு கொடுத்த ஃபாதர் ராஜநாயகம் கொடுத்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் முதல்ல நாடகத்தில் நான் நடிச்சு செங்கல்பேட்டில் அதுதான் எனக்கு ஊக்கம் கொடுத்தது நடிகன். அவரும் ஒரு காரணம். ஒரு கைடு, ஃப்ரெண்டு, ஃபிலாசபர், டீச்சர், எல்லா வகையிலையும் ஒரு ஃப்ரெண்ட், எல்லா வகையிலையும் என்னை வந்து செட் யூ ஆர் கோயிங் டு டூ சம்திங் கிரேட் இன் த சொசைட்டி, அது டெஃபினட்டாக உனக்கு இருக்குது அப்படின்னு நான் ஒரு முன்போக்கு லைக் ஃபார்வர்ட் திங்கிங் மாதிரி. ஸோ அந்த டைமில் வந்து நீ நில்லு உன் கிளாஸ்மேட் பேர் சொல்லும் போது காயத்ரி, புஷ்பா, அஞ்சலி, மதுவந்தி அப்படின்னு சொல்லும்போது உனக்கு பசங்க பேரே தெரியாதான்னு கேட்டார். இல்லை எனக்கு இப்போ தான் இனிமே தான் தெரியும். அந்த மாதிரி அந்த டைம் போனேன்னா டெஃபினட்டாக ஸ்கூலில் வந்து மாற்றிப்பேன் நான். ஆனால் உதயாலாம் மாதிரி நண்பர்கள் கிடைச்சிருக்காது எனக்கு கண்டிப்பாக. அண்ட் இவர் வந்து நானாக இப்போ ஒரு டக்குன்னு யோசித்த ஒரு நேம் தான் ஆர்யா. ஏன்னா இப்போ ரொம்ப கல்யாணம் ஆகி லைஃப்பில் செட்டில் ஆகி இப்போ என்ன ஆர்யா இப்படி ஃபேமிலி அப்படி எடுத்துகிட்டு போகிறாரு. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஸோ ஆர்யா கிட்ட ஏதாவது கேட்கணுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாயிஷா என் தங்கச்சி வந்து அவனை வந்து டோட்டலாக மாற்றி அவனை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப சந்தோஷம். அவங்க அப்பா அம்மா விட எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஒவ்வொரு வாட்டி அவங்கள சந்திக்கும் போது. 2 பேரும் ஒரு அழகான இப்போ பெண் குழந்தை இப்போ பிறந்திருக்கு அவங்களுக்கு. சொல்லணுன்னா என்ன சொல்லுவேன், மச்சி நீ ஒரு வேளை சைக்கிளிங் போகிறதா இருந்தால் ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்து சைக்கிளிங் பண்ணுறா, அட்லீஸ்ட் உனக்கு காசாவது வரும். ஏன்னா அவன் 100 கிலோமீட்டர் போகிறான். கட்சி கொடி மாட்டிட்டு போனால் அட்லீஸ்ட் பிரச்சாரம் மாதிரி இருக்கும்ல. 2 in 1 ஆகிடும் அப்படின்றாரு. சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.